Hey guys, how are you all and how is going our English? Maybe it's going well because you are watching this channel. Okay friends, come to the point. In this lesson, I would like to teach you how to use help me in English sentences through Tamil. So are you ready to learn? Let's begin today's lesson. So viewers, today we are going to see how to use help me in English sentences. First we need to know where to use this. Yes, முதல்ல வந்து இது எங்க யூஸ் பண்றது அப்படி நமக்கு கிளியரா தெரியணும். இந்த ஹெல்ப்ங்கற வேர்ட் வந்து டெய்லி யூஸ் பண்றோம். இப்போ இந்த ஹெல்ப் மீ அப்படிங்கறது பாத்தீங்கன்னா எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து எதனா ஒன்னு தெரியல இல்ல எதனா ஒன்னு முடிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுங்கன்னு அடுத்தவங்கள பார்த்து கேட்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து லேப்டாப் கத்துக்கணும் நமக்கு வந்து ரொம்ப ஆசை இருக்கும். பட் லேப்டாப் எப்படி ஆபரேட் பண்றதுன்னே தெரியாம இருந்துச்சுன்னா எனக்கு இந்த லேப்டாப் கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, எனக்கு இந்த இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, எல்லாரும் இங்கிலீஷ் பேசுறாங்க என்னால பேச முடியல, இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, எனக்கு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, எனக்கு எழுதுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, எனக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுன்னு கேக்குற எல்லா இடத்துலயுமே ஹெல்ப் மீ அப்படிங்கறத நீங்க யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். So friends, I hope this lesson was very useful to you. So don't miss it, do watch it till the end and learn something new. Let's start our lesson. So today we are going to learn how to use help me in English sentences. Okay, first you need to know this structure clear. So first you have to write help first plus object pronouns. What are the object pronouns? Him, her, them, it's, you. So these are called object pronouns, correct? Plus 2 plus V1 verb plus other words. So once again, help plus object pronoun plus 2 plus V1 verb plus other words. So இந்த ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி தான் நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ற எல்லா இடத்துலயுமே இனிமே வந்து இங்கிலீஷ்லயே வந்து பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கும்போது இன்னும் வந்து கிளியரா புரியும். சோ கிவ் மைண்ட் டு மீ. ஃபர்ஸ்ட் ஹெல்ப் மீ. சோ ஹெல்ப் மீ ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன், 2 verb V1 verb, learn other words English. Okay, help me to learn English. Help me to learn English. எனக்கு இங்கிலீஷ் லேர்ன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணு. Help me to learn English. Help me to learn English. எல்லாரும் இங்கிலீஷ் பேசுறாங்க, என்னால இங்கிலீஷ் பேசவே முடியலையே. Help me to learn English. Help me to learn English. எனக்கு இங்கிலீஷ் வந்து கத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு. ஓகே, and second one, help him. So he ஓட ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். Help him to walk. Help him to walk. அவருக்கு நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு. Help him to walk. அவர் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு. பாவம் வந்து ரொம்ப வந்து ஏஜ் ஆயிடுச்சு, அவரால வந்து நடக்கவே முடியல, அவர் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல help him to walk. Help him to walk. And third one, help her to cook. Help her to cook. அவ வந்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அவ தனியெல்லாம் சமைச்சா யாரையும் சாப்பிட முடியாது, அவ சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, பாவம் அப்படின்னு நம்ம சொல்லும் இல்லையா. சோ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு வந்துருச்சு, ஹெல்ப் யூஸ் பண்ணிட்டோம். சோ ஹெல்ப் ஹர் டு குக், அவளுக்கு ஹெல்ப் பண்ணு. ஓகே, ஹெல்ப் ஹர் டு குக், சமைக்கிறதுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ணு. அண்ட் ஹெல்ப் them டு eat something. அவங்க தேவோட ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் them. ஹெல்ப் them டு eat something. அவங்க ஏதாவது சாப்பிடுறதுக்கு ஹெல்ப் பண்ணு, அவங்க ஏதாவது சாப்பிடுறதுக்கு ஹெல்ப் பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட கிட்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே நம்மளோட டாடி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க சாப்பிடறதுக்கு ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணு, அவங்க ஏதாவது சாப்பிடறதுக்கு குடு அப்படின்னு நம்ம சொல்லும் இல்லையா. சோ அவங்க சாப்பிடறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல help them to eat something. Help them to eat something. அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது உதவி செய். ஓகே, and last one, help me to buy. Help me to buy. என்னடா துணி கடைக்கு என் கூடயே வந்தா எதுவுமே வாங்கி தர மாட்டேற, எதுவுமே செலக்ட் பண்ண மாட்டேற, help me to buy. எனக்கு ஏதாவது வாங்குறதுக்கு உதவி பண்ணு, எனக்கு ஏதாவது வந்து வாங்குறதுக்கு உதவி பண்ணு, help me to buy. சோ இந்த மாதிரி நம்ம வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ற எல்லா இடத்துலயுமே help me அப்படிங்கறது யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு அங்க போறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னா help me to go there. எனக்கு இங்க வாரதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னா help me to come here. எனக்கு நிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னா help me to stand. எனக்கு உட்கார்றதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னா help me to sit. எனக்கு தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னா help me to sleep. எனக்கு வந்து டிவி பார்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னா help me to watch TV. எனக்கு வந்து விளையாடுறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னா help me to play. சோ இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் தமிழ்ல பேசுற எல்லா இடத்துலயுமே help me அப்படிங்கறத வச்சு சென்டென்சஸ் ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். I hope you understand clear. If you did, click the like button. Don't forget to click the like button. I'll see you soon again some other interesting class. Until bye bye, take care.